வணக்கம் இல்லத்தரசிகளே. டேக்லைன் பார்த்துருப்பீங்க. அது எதன் மூலமாக இப்படி சம்பாதிக்கலாங்கிறத பார்க்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, இ-காமர்ஸ் தான். அது எப்படி இ-காமர்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வீட்டில் வச்சுக்கிட்டே ஆன்லைன் மூலமாக மக்களுக்கு விற்கிறது. இப்போ நீங்கள் உங்களில் பார்க்குற பல பேர் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு நிறைய பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்க. அதுபோல் நம்ம ப்ராடக்டை எப்படி ஆன்லைனில் சேல் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நாம் அப்படியே ஆன்லைனில் சேல் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணும். அது இல்லாமல் நம்ம சேல் பண்ணுற ஆப்ஷன் எதில் இருக்குன்னா மீஷோவில் இருக்குது. அதில் எப்படி அப்ளை பண்ணி நம்ம இ-காமர்ஸ் பண்ணலாங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிற இல்லத்தரசிகளுக்கு தானுங்க. இப்போ மீஷோவில் நம்ம ஏன் இதை பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம போகணும், சேல் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா ஜிஎஸ்டி நம்பர் வேணும். ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் நமக்கு வேணுங்க. நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இப்படி ஃப்ரீயாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்குவோம். இதில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது, நம்ம நினச்ச அளவுக்கு கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகலாம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு மீஷோ சூஸ் பண்ணேன். அதை தான் உங்களுக்கும் நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பேர் பிரியங்கா அஜித்குமார். நான் மேரீடு தான். எனக்கு 5 இயர்ஸ் பேக் மேரேஜ் ஆச்சு. இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. எனக்கு ஏன் இப்படி பிஸ்னஸ் ஆசை வந்தது அப்படின்னா, இது இப்போ வந்தது இல்லைங்க. மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லேயே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்தது. மேரேஜ் ஆகி தம்பி வயிற்றில் இருக்கும்போதே நான் வீட்டில் இருந்துகிட்டே என்ன பண்ணேன்னா, சோப்பு, ஹேண்ட் வாஷு, இதெல்லாமே குளிக்கிற சோப்பு, பாத்திங் சோப்பு, வாஷிங் சோப்பு எல்லாமே மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லாவும் இருந்தது ப்ராடக்ட்லாம். பட் தம்பி வயிற்றில் இருந்தனால கெமிக்கல் எதுவும் சேராமல் போயிடுமோ அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் டெக்ஸ்டைல், அதாவது துணி கொஞ்சம் எடுத்துகிட்டு சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தேன். நமக்கு தான் தெரியுமே, நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நாமும் வாழக்கூடாது, அடுத்தவங்களும் வாழ வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நம்ம ஒரு பொருள் வாங்கி அவங்க முன்னேறணுமான்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்கங்க. அதனால் அதுவும் ஃப்ளாப் ஆச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அதில் எதுவும் லாஸ் ஆகலை. நான் அப்படியே கொண்டு போய் ஒரு துணி கடையில் நான் வாங்கின ரேட்டுக்கே கொடுத்துட்டேன். அது லாஸ் ஒன்றும் இல்லை, பட்டு ப்ராஃபிட் எதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக நான் வீட்டில் இருந்துட்டு பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, மீஷோவில் ஓகே, நம்ம ஏன் நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி அதை சும்மா தான் ட்ரை பண்ணேன். எப்போ அப்படின்னா, லாஸ்ட் மந்த் அக்டோபர் 24 ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ப்ராடக்ட்லாம் அதில் அப்லோட் பண்ணேங்க. இப்போது ஒரு 4 டேஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6,400 சம்திங் வரைக்கும் சேல் ஆகிருக்குங்க. அதனால தான் இப்போ ஓகே, இது நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறனால நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன பண்ணுறீங்க, இதில் சேல் பண்ணுறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்கன்னு கேட்கவும் தாங்க. சரி ஓகே, நம்ம மட்டும் இதில் இது பண்ணிக்க வேண்டாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை மூவ் பண்ணுறேங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், இது ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லாங்காக போகுங்க. மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் சொல்ல வரோமோ அதை மட்டும் சொல்லிக்கிறேங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எங்கே ப்ராடக்ட் வாங்கினேன், என்ன ப்ராடக்ட் வாங்கினேன், எப்படி அப்லோட் பண்ணேன், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேங்க. இந்த வீடியோவில் எனக்கு கிரெடிட்டான அமௌண்ட்டு ப்ரூஃப் காட்டுறேன். ப்ளஸ் சேல்ஸ் லாஸ்ட் 30 டேஸ் தான் இதில் காட்ட முடியும், அதை மட்டும் காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி மீஷோவில் லாகின் பண்ணலாம், செல்லராக லாகின் ஆகலாம், ப்ளஸ் எப்படி ப்ராடக்ட் லிஸ்ட்டு பண்ணலாம், எல்லாமே சொல்கிறேங்க.
நீங்கள் மீஷோ ஆப் ஆல்ரெடி இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வைங்க. பேன் கார்டு இதுக்கு அவசியமாக தேவைப்படுங்க, அதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேன் கார்டு உங்களுக்கு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் ஹஸ்பண்டோடது யூஸ் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு நம்பர் கண்டிப்பாக வேணும். நாளைக்கு அப்ளை பண்ணுறப்ப நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ.